ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா? அதாவது கால வரிசையில இப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஓகே, இதோட ஆசிரியர் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். சரிங்களா? இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுதான் சிலப்பதிகாரம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மணிமேகலை, இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். அடுத்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி யாரு? திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். சரிங்களா? அடுத்தது வளையாபதி. வளையாபதியோட ஆசிரியர் யாரு? தெரியல. சரிங்களா? ஆசிரியர் பேரு இல்லை, தெரியவில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா குண்டலகேசி, இது யாருன்னு பாத்தீங்கன்னா நாத குத்தனார். சரிங்களா? நாத குத்தனார். ஓகே, ஒவ்வொரு காப்பியத்தையும் பற்றி தெளிவா அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம் தான். ஓகேவா? வரலாற்று காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.